ஓம் அக்னிசுரா போற்றி, ஓம் நவக்கரநேரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க, அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. அருமையாக இருக்குது. 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சூரியனும் தபங்குக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ஸோ 5 கிரகங்களோட ஆதரவால் கன்னிராசிக்கு அடுத்து வருகின்ற ஒரு 3 மாத காலத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. அம்பானி யோகம் அடிக்க போகுது. அம்பானி உலக பணக்காரில் ஒருத்தர், இந்தியாவில் முதன்மை பணக்காரர். ஸோ அந்த அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி மாதிரி நீங்கள் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. உடனே நீங்கள் கேள்விப்பட்டக்கூடாது, எல்லோரும் அம்பானி ஆக முடியுமான்னா. எல்லோரும் ஆக முடியாது, யாரோ ஒருத்தர் ஆகலாம். சரியா? அம்பானி ரேஞ்சுக்கு ஆக முடியாது, பட் பணத்தை சம்பாதிக்கலாம். பணம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஜனன ஜாதகத்தில் குரு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் கிடைக்கும். இந்த 5 கிரகங்களில் 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும். 5 கிரகங்களில் 2 கிரகங்கள் தான் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் என்கிட்ட இல்லை, உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. வித்தியாசம் முழுக்க உங்கள்கிட்ட தான் இருக்குது. 5 சேர்ந்து இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. புரட்டாசி மாதம் முழுக்க ராசியில் இருக்க போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதனும் வரப்போகிறாரு. வருகிற 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறாரு. நல்லா இருக்கும். சரியா? ஓரளவு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ராகு 6ஆம் இடத்துல சுபத்துவம் அடைகிறது நல்ல அமைப்பு தான். ஆள் நல்லா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக நல்லா இருப்பீங்க. எதிர்ப்புகளெல்லாம் முறியடிப்பீங்க. நல்லா இருக்கும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சம்பாதிக்கணும்னா எதிர்ப்பு இல்லாமல் இருக்கணும். தொட்ட காரியம் தொடங்கணும். எதிர்ப்புனா என்ன? 2 பேர் கத்தியை தூக்கிட்டு ஓடி வரதான் எதிர்ப்பு கிடையாது. நம்மளை தூக்கி அடிக்க வரான், கத்தியை தூக்கிட்டு வரான், கம்பை தூக்கிட்டு வரானா, அதுதான் எதிர்ப்பு கிடையாது. நம்ம செய்கிற காரியம் நமக்கு சாதகமாக அமைஞ்சிட்டாலே எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். நம்ம செய்கிற காரியம் தடங்கள் இல்லாமல், சரியா, ஒரு பிரேக் இல்லாமல், ஒரு வேகத்தடை இல்லாமல் காரியம் மலைன்னு போகுது. நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காரியம் நடக்குதுன்னா நமக்கு அது சாதகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கு. ஸோ நமக்கு எதிர்ப்புனா எதிரி தான் கிடையாது. செய்கிற காரியத்தில் உள்ள தடங்களையும் எதிர்ப்புன்னு சொல்லிக்கலாம். இனிமேல் இந்த எதிர்ப்புலாம் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடம் சுப தொடர்பில் இருக்குது. ஒரே நேரத்தில் குரு பார்வைக்கும் சுக்கிர பார்வைக்கும் ராகு வர்றதுனால நல்லாயிருக்கும். ராகு கன்னி ராசிக்கு அளப்பறைய பலன்களை கொடுப்பாரு. சரியா நேயர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ நல்லாயிருக்கும். அடுத்து சூரியன் குருக்கு ஒரு 60 டிகிரிக்கு வராரு. சிவராஜ் யோகம், இது நல்ல அமைப்பு தான். சிவன் கோயிலுக்கு அடுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அடுத்து செவ்வாயும் 2ஆம் இடத்துக்கு வராரு. 15ஆம் தேதிக்கு மேலே ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வரார். குருமங்கல யோகம். ராசிக்கு 3, 8 கூட 2ஆம் இடத்துல வரதுனால சிவன் கோயிலுக்கு அடிக்க தூரம் போங்க. செவ்வாய்க்கிழமை போங்க. செவ்வாய்க்கிழமை போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும். வருமானம் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடம் வருமானம். இப்போ அம்பானி ஆகணும்னா என்ன சார் அர்த்தம்னா, அம்பானிக்கிட்ட காசு இருக்குது, அவருக்கு அதிகமாக வருமானம் வருது. வருமானம் அதிகமாக இருந்ததுன்னா பணம் அதிகமாக சேர்க்குறாருன்னு அர்த்தம். சரியா நேர்களே? வருமானம் அதிகம், செலவு கம்மி, சேமிப்பு அதிகம். அப்போ இருப்பு அதிகமாகிடுது. இருப்பு 1000, லட்சம், கோடி, 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 1000 கோடி, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு வருமானம் தான் முக்கியம். வருமானம் தான் லாபம். வருமானத்தை சிக்கனமாக வச்சுக்கிட்டு திட்டமிட்டு பிளானிங் பண்ணிவிட்டு அதை செலவு பண்ணோம்னா லாபமாக இருக்கும். கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம்னா கடன் வந்துடும். சரியா? வருமானத்துக்கு மீறி செலவாயிரும். ஸோ இதை திட்டம் போகிறதுக்கு உங்களுக்கு புதன் வேணும். சரியா? பிளானிங் பண்ணுறதுக்கு, அறிவுபூர்வமாக இருக்கிறதுக்கு. இப்போ புதன் ராசிக்கு வராரு. ஸோ நல்லா இருக்குது. சூரியன், குரு, புதன், சுக்கிரன், செவ்வாய் 5 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சிவன் வழிபாடை சிறப்படுத்திக்கோங்க. சிவன் வழிபாடு மிக சிறப்பை தரும். சிவன் கோயிலுக்கு போங்க, சிவசக்தியை கும்பிடுங்க, முருகப்பெருமானுக்கு விளக்கப்பட்டுவாங்க. மிக சிறப்பாக இருக்கும். கையில் காசு பணம் தாராளமாக வரும். சரியா? எந்த காரியத்தை தொடங்கினாலும் சரி மிகச்சிறப்பாக இருக்கும். நான் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். யாருக்கு எந்தெந்த தொழிலில் நல்ல யோகம் இருக்கும் அதையும் சொல்கிறேன். அதுபோல் சில பரிகாரம், பூஜை புனஸ்காரத்தையும் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக சில காரியத்தையும் சொல்கிறேன். காரியம்னா என்ன? சில செயல்பாடுகள். அந்த செயல்பாடை வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீங்க. இந்த அம்பானி யோகம் அப்படியே நிற்கும். சரியா? ஆயுசுக்கும் நிற்கும். சரி சார், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்து சொல்கிறேன். பலன்களை சொல்கிறேன். கூடுதலாக இந்த வீடியோ பதிவில் லக்கண ரீதியாக சொல்லுவேன் நான். சரியா? லக்கண ரீதியாக சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். இப்போ புதன் ராசிக்கு வந்துடுவார், உச்சம் அடைவார். ஒரே நேரத்தில் அவர் 3 விதமான நிலைப்பாடு எடுப்பார். ஸ்தான பலம் பெறுவார். ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். சரியா? புதன் 28 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. அடுத்து குரு பார்வைக்கு வராரு. ஸோ புதன் இன்னும் 2 மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்லா இனிமையாக இருப்பீங்க. சரியா? நுணுக்கமாக இருப்பீங்க. கணிதம் படித்தவருக்கு நல்லாயிருக்கும். கணக்கு வழக்கு படித்தவங்க, அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க, ஆடிட்டர் படித்தவங்க, சிஏ வேலை போகிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோல் டீச்சர் வேலைக்கு போகிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, நன்சை பயிர் போட்டுக்கிறவங்க,
விவசாயத்தில் நன்செயர் பெயர் போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, கேப்பை, கேழ்வரகு, கோதுமை, இப்படி நன்செயர் பெயர் போட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கோதுமை வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, நார்த் இந்தியாவில் தான் வருது. ஆனால் சில கிராமத்தில் உள்ளூரில் வந்து இதெல்லாம் போடுறாங்க, கேப்பை, மக்காச்சோளம், தினை ஐட்டங்கள்லாம் போடுறாங்க. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த விவசாயம் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். பேசுகிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பின்னணி பாடல்கள், சொல்லிக் கொடுக்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து எங்களை போன்ற ஜோதிடர்கள், யூடியூப்பில் பேசுகிறவங்க, இப்படி நிறைய அமைப்பில் பேசி பிழைக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு வேலையும் டக்குன்னு செய்வீங்க, கண்ணு பார்த்தா கை செய்யும். கைத்தொழில் செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கைத்தொழில் நீங்கள் ஒரு ஃபேக்டரியில் போய் வேலை பார்த்தாலும் சரி, வீட்டில் பார்த்தாலும் சரி, குடிச்ச தொழில் பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும். கைத்தொழில்ங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக கவர்மெண்ட்டில் லோன் வாங்கிட்டு செய்கிறாங்க. ஒரு 10 பேரை வச்சு செய்கிறாங்க, குடிச்ச தொழில் மாதிரி செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குடிசை கோபுரம் ஆகும். சரியா, இதுதான் அம்பானி யோகம். குடிசையெல்லாம் கோபுரமாகும். சரியா, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகிலே ஓலை குடிசை கட்டி பொல்லாத உலகம் என்று பெயரை வைத்தால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். இன்னும் எல்லாமே மாறிடும். பூமியும் சிரிக்காது, சாமியும் சிரிக்காது. குடிசைகள்லாம் கோபுரம் ஆக போகுது. அந்த கொடீஸ்வர யோகம், அம்பானி யோகம் வரப்போகுது. புதன் அதை அப்படியே கொடுப்பாரு. ஸோ கைத்தொழில் பண்ணுறவங்க கவலையை விட்டுருங்க. சரியா, கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். அது ஆண்கள் பண்ணாலும் சரி, பெண்கள் பண்ணாலும் சரி, ஆண்கள் பெண்கள் கலந்து பண்ணாலும் சரி, எந்த இடத்துல பண்ணாலும் சரி மிகச்சிறப்பாக இருக்கும். மருத்துவம் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். எம்பிபிஎஸ் படித்தவங்க, மெடிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, ஃபார்மசி படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கு மிக கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா, நேரில் கேது சுபத்துவம் அடைகிறாரு. 12ஆம் இடத்துல இருக்க கேது சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவம் அடைறதுனால ஆயுர்வேதா, சித்தா, இது மாதிரி இந்த நாட்டு வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நாட்டு வைத்தியர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற நாட்டு வைத்தியர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். கவித்தன்மை புலப்படும். கவிஞர்கள், கலைஞர்கள், கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிற நல்லாயிருக்கும். சூரியன் ராசிக்கு வராரு. சிவராஜ யோகம். அதுதான் சிவன் கோயிலுக்கு போக சொன்னேன். சரியா, குருக்கு கேந்திரமாக 60 டிகிரி வருதுனால சிவராஜ யோகம். அடுத்து குரு பார்வைக்கு வருவார். துலாமில் ஐப்பசி மாதம். ஸோ புரட்டாசி, ஐப்பசி 2 மாதமே சூரியனால் நல்ல பலன் கிடைக்கும். சூரியன் 12 கூடியவர். என்ன அலைச்சலை கொடுப்பாரு. அலைச்சல் மூலிமா ஆதாயத்தை கொடுப்பாரு. ஒரு இடத்துல உட்கார விட மாட்டார். அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்ப்பீங்க. ஆனால் ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பீங்க. எப்பயும் கார் எடுத்துகிட்டு, வண்டி எடுத்துகிட்டு ஒரு 10 பேரை கொடுத்து திரிவீங்க. அரசியல்வாதிகளுக்கு, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோக மக்கள் நலப்பணி, அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். டூர் போவீங்க, ஊர் விட்டு ஊர் போவீங்க. பிரச்சாரம், சுற்றுப்பயணம், இதிலெல்லாம் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். பணம் பல வகையில் பரலும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காசு பெறலுக்கு நேரம் இது. இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கட்சிக்காரங்களும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அவுட்டூருக்கு வந்துட்டாங்க. ஸோ பலம் நல்லா புரளும். நல்லபடியாக வச்சுக்கோங்க. கையில் கிடைக்கிற பணத்தை சிக்கனமாக வச்சுக்கோங்க, சேமிங்க. சரியா நேர்களே, ஏன்னா சூரியன் ஒரு அரசாங்க கிரகம். அவர் ராசிக்கு வராரு. கண்டிப்பாக அரசு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். புதன் கூட சேர்ந்து புதாத்தியோகத்தை கொடுக்குறாரு. ஸோ அதில் கன்னி ராசியில் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நல்லபடியாக மெனக்கெடுங்க. புத்திசாலித்தனமாக யோசிங்க. சரியா, புத்திசாலித்தனமாக யோசிங்க. பிளானிங் பண்ணுங்கள். எப்படி எதை என்ன செய்யணும்னு திட்டம் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி பணம் வரும். தேவையான செலவு பண்ணிட்டு மற்ற சிக்கன் வச்சுக்கோங்க. சிக்கனம் பண்ணுங்கள். சிக்கனம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காந்துருக்கிறார் வருமான ஸ்தானத்தில். அவர் வந்து 8 கூடியவன். பணத்தை வாங்கினாலுமே எதனாச்சும் வகையில் செலவு எடுத்து விடுவார். தேவையில்லாத செலவு எடுத்து விடுவார். உங்களை கவனத்தை சிதறடிக்க வருவார். சரியா, உங்கள் மனசை மயக்குவார். சரியா, ஏதோ ஒரு வேகத்தில் ஒரு செலவு செஞ்சுருவீங்க. சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, படப்படன்னு செலவு பண்ணிடுவாங்க. சரியா, நல்லா சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க. கையில் 1 லட்ச ரூபா இருக்கும். ஒரே நாளில் செலவு பண்ணிடுவாங்க. ஹோட்டலுக்கு போவாங்க, ஜவுளி கடைக்கு போவாங்க, நகை கடைக்கு போவாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு வெறுங்கையோடு வீட்டுக்கு வருவாங்க. ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுக்க வீட்டில் வந்து தேடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு அமைப்பு வரும். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு பார்வையில் இருந்தாலுமே அவர் வந்து அவர் வேலை செய்வார். 8 கூடியவன். 8க்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு. சரியா, 8க்கு வந்து அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ செலவுகள் இழுத்து விடுவார். தேவையில்லாத செலவுகள். அது மூலிமா உங்களை எப்படா கடன் பட வைக்கலாம்னு நினைப்பார். கவனமாக இருக்கணும். செவ்வாய் 2ஆம் இடத்துல குருமங்கலத்தில் லோகத்தில் இருக்குது. ஒரு வகைக்கு நல்லது தான். ஆள் குடும்பத்தில் ஃபோர்ஸாக இருப்பீங்க. செயல்பாடெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் உங்களை சிக்கலை மாட்டி விடலாமான்னு இருப்பார். அதுக்கு தான் முருகன் கோயில், சிவன் கோயிலுக்கு போய் முருகனை கும்பிட சொல்கிறேன். ஏன்னா ராசியில் சூரியன் இருக்கிறார். சிவராஜ யோகம் குரு கேந்திரத்தில் வராரு. சூரியனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. செவ்வாய் முருகப்பெருமானோட அம்சம், அங்காரகன். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் அடுத்து வருகின்ற 2 மாதத்துக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு சுப்பிரமணியருக்கு, தேவசேனாபதி சிவசுப்பிரமணிய கடவுளுக்கு விளக்கு போட்டு வந்துருங்க. 2 விளக்கு போடுங்க. வள்ளிக்கு 1, தீபாவளிக்கு 1 போட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் பார்க்குற இடங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கும். சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும். தான் உச்ச விட்டே பார்ப்பார். அருமையான அமைப்பு. குரு பார்வையை வாங்கிட்டு உச்ச விட்டே பார்ப்பாருங்க. அருமையான அமைப்புங்க. 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தான் சொந்த வீட்டே பார்ப்பார்.
துலாமில் இருந்துட்டு உச்சி ஒட்டியும் பார்ப்பார், சொந்த மூலத்துரியான வீட்டு மேசத்தையும் பார்ப்பார். ஸோ 8ஆம் இடத்துல பார்க்கறனால தூரதேச அமைப்புகள் வரும். தூரதேச வேலையில் ஏற்றுமதி இறக்குமதி, தூரதேசம் அந்நிய நாடு அந்நிய மாநிலத்திலிருந்து தடைகள்லாம் தகர்த்தெறியப்படும். நல்லா இருப்பீங்க. சரியா? தூரதேச அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா? 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்பாவுக்கும் உங்களுக்கு சில வாய் தகராறு இருக்கும். அப்பாவுக்கும் குடும்பத்தில் அப்பாவுக்கும் உங்கள் அண்ணன் தம்பிக்கும் இடையில சண்டை வரும். அதாவது உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை ஓடும், நடுவில் நீங்கள் போய் தீர்க்கிற மாதிரி இருக்கும். செவ்வாய் சகோதரக்காரகன், அதனால் சகோதரத்துக்கிட்ட கழகத்தை உண்டு பண்ணுவார். கவனமாக பார்த்துக்கணும். சுக்கிரன் வேறு 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் ராகு சுபத்தை பொறுத்திட்டு இயல்பு இழக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் அப்பா மூலிமா சில பிரச்சனைகள் வரும். அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா? ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. அம்பானி யோகமும் வரும், அப்பா விஷயத்தில் பிரச்சனையும் வரும். ரெண்டும் இருக்கும். ரெண்டையும் நீங்கள் பார்க்கணும். பணம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும். சரியா? உங்கள் செயல்பாடுக்கு எதுக்கு, உங்கள் செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆர்கனைசேஷன் அலகேஷன் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும். சும்மா உட்காந்துருந்தால் வராது. பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், தொழிலை வந்து அதிகரிக்கணும். இது மாதிரி பண்ணினே நல்லாயிருக்கும். இந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு யோகா நாட்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோவில் பேச முடியாது, அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அதாவது கன்னிராசிக்கு வந்து எந்தெந்த நாளில் தொழில் பண்ணலாம், எந்த தொழில் பண்ணலாம், எப்படி தொழில் பண்ணலாம், இதெல்லாம் நான் பண்ணுறேன். கேளுங்க. சார் நான் தொழில் வியாபாரம் பண்ணணும், எனக்கு நல்ல நாள் சொல்லுங்கள் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் வந்து வீடியோ போடுவேன். சரியா நேர்களே? அடுத்த வருகின்ற வீடியோவில் அதை நான் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவிலும் ஒரு தகவல் சொல்லுவேன். நான் மட்டும் சாதகத்தை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டேன், பாதகத்தையும் சொல்லுவேன். குடும்ப உறவில் உள்ள பிரச்சனைகள், தொழில் உள்ள பிரச்சனைகள், வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகள், உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள், பொது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுவேன் நான். சரியா? தனி ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் சொல்கிறது பெரிய விஷயம். ஜாதக பலங்கள், ராசி பலங்கள் சொல்கிறது. ஓகே, அப்பா வழியில் சில பிரச்சனையும் வரும், அம்பானி யோகமும் வரும். கவனமாக பார்த்துக்கோங்க. பண வசதி குறையாது, எடுக்க வந்துகிட்டே இருக்கும். பல வகையில் பணம் வரும். எந்த ஒரு காரியத்தையும் துரிதமாக செய்வீங்க, படாப்பட்டாக இருப்பீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்காங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கோம், நல்லா இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளாக பெருமைப்படுவீங்க. பிள்ளை படிப்பு, உத்தியோகம், திருமணம் நல்லா இருக்கும். வாக்குத்திறமை இருக்கும். வாய்ஜாலம் நல்லவிடம் பார்க்கப்படுகிறது. சாஸ்திரம் படித்தவர்கள் நல்லா இருக்கும். வேத உறுப்பினர்கள், பண்டிதர்கள், அப்போது கல்லூரி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிரச்சார மன்றங்கள் நல்லாயிருக்கும். மேடை பேச்சாளர்கள், அரசியல் கட்சியில் மேடை பேச்சாளர்கள், அரசியல் கட்சியில் இன்னும் நிறைய பேசுகிறவங்க, இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்க, பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும். சரியாக நிறைய நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். புத்தக சம்மந்தப்பட்டவர்கள், லைப்ரரியில் வேலை பார்க்குறவங்க, அது சம்மந்தப்பட்ட நூலகத்துறையில் இருக்கிறவங்க, தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். புஸ்தகம் சம்மந்தப்பட்ட கல்வி அறக்கட்டளை சம்மந்தப்பட்டவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? சிவராஜ் யோகமும் குருமங்கல யோகமும் அடுத்தடுத்து நடக்குது. ராசிக்கு 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. இப்போ வந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2-9 குடைவன், தன குடும்ப வாக்கு சேனாபதி, பாக்கிய சேனாபதி. சுக்கிரனோட ஜெயந்தி வருதுங்க. சுக்கிரனோட ஜெயந்தி வருகிற 16ஆம் தேதி நடக்குது. 16ஆம் தேதி 16/9/2025 ஆவணி 31 செவ்வாய்க்கிழமை. சூப்பராக இருக்குது. செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஜெயந்தி வருது. சூப்பர். ஏன்னா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சரியா? செவ்வாய் வந்து எப்படின்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு முதல் செவ்வாயும் சுக்கிரன் தான் முக்கியமானவர்கள். இந்த நேரத்தில் இந்த வீடியோவுக்கு இந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. இருந்தாலும் செவ்வாயும் சுக்கிரனும் எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் மனித வாழ்க்கைக்கு, அதை ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகமாக இருந்தாலுமே சுக்களத்துக்கு வேண்டியவர். ஒரு ஆணுக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னா முதல் சுக்களம், அந்த சுக்களம் வந்து நல்ல திடமாக இருக்கணும். சுக்களம்னா என்ன? விந்து நீர். விந்து நீரில் உள்ள உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். விந்து நீர் வந்து நீர்த்து போயிடக்கூடாது. விந்து நீர் நீர்த்து போயிட்டால் குழந்தை தரிக்காது. அதுபோல் ஒரு பெண்ணுக்கு சுரோனிதம் வந்து செவ்வாய். அந்த சுரோனிதம், அந்த அண்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த விந்து நீரில் வர உயிரை வந்து பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ சுக்களம்ங்கிறது என்னென்னா ஆண் பெண் 2 பேரும் சேரும்போது, உடல் உறவு கொள்ளும்போது அந்த சுக்களம் வந்து உடச்சிக்கிட்டு உள்ளே போகும். அந்த சுரோனிதத்தை உடச்சிட்டு உள்ளே போய் கரு தரிக்கும். அந்த கருவை உண்டாக்குறவர் தான் குரு பகவான். சரியா? கருவுக்கு வந்து காரணமானவர் குரு பகவான் தான். ஸோ குரு பகவான், அதுக்கு முன்னாடி செவ்வாய், அதுக்கு முன்னாடி சுக்கிரன் என்ற சுக்களம் சுரோதனம் என்ற செவ்வாயை உடச்சிக்கிட்டு குழந்தை என்கிற கருவை குரு வழியமாக கொடுக்கும். ஸோ குரு வந்து புத்திரகாரகன். ஸோ ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும்னா 3 விதமான கிரகங்கள் அங்கே வந்து செயல்பாட்டில் இருக்கும். ஆண் வழியாக சுக்களம் வரும், சுக்கிரனோட அனுக்கிரகம். அடுத்து பெண்ணுக்கு வந்து செவ்வாயோடைய சுரோனிதம், 2 சேர்ந்து குரு. அதனால தான் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும் பார்ப்பாங்க. செவ்வாய் தோசை இருக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாயை பார்க்கணும், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனை பார்க்கணும். 2 பேருமே நல்ல நிலைமையில் இருந்துட்டாங்கன்னா அவங்க சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். இதுதான் விஷயம். நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை, லேட்டாகுதும்பாங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். 3 கிரகங்கள் தங்களுக்குள்ளே மறையாமல் நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன், செவ்வாய், குரு. அதில் பெண் ஜாதகத்தில் குறிப்பாக செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் குறிப்பாக சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். 2 பேரும் நல்ல நிலைமையில் இருந்து குரு நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறந்துடும். கல்யாணம் ஆகும். எப்போ ஆகும்? கல்யாணம் வந்து தை மாதம் ஆகும். தை பொங்கலை தான் கொண்டாடி இருப்பாங்க.
தீபாவளிக்குள்ளே பிள்ளை பத்துருவாங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதம் பிள்ளை பத்துருவாங்க. கரெக்டாக 256 நாள். தீபாவளி தீபாவளி வரதுக்குள்ளே பிள்ளை பக்கிறாலாம் நிறையா இருக்கிறாங்க. சரியா? என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அது கரெக்டாக மேட்சிங் இருக்கும். கரெக்டாக எப்போன்னு காத்துட்ருக்கோம். எப்படா அவன் கல்யாணம் பண்ணுவான், பித்த புள்ள பார்க்கலான்னு ரெடி. அந்த கிரகங்கள் 3 கிரகங்கள் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தயாராக இருக்கும். அப்படி திருமணம் ஆனவுடனே டக்குன்னு அப்படி ஃபயர் ஆயிரும். பிடிச்சிக்கிறோம் குழந்தை பத்துருவாங்க. தீபாவளி வரதுக்குள்ளே பிள்ளை பத்துருவாங்க. நிறைய நடந்திருக்கு. உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த அமைப்பு இருக்கணும். ஸோ இன்றைக்கி புத்திர பாக்கியங்கிறது நிறைய பேருக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. அவங்களாம் அவங்க ஜாதகத்தை பாருங்கள், நல்ல ஜோசியர்கிட்டக்காருங்க, கிரக அமைப்பை பாருங்கள், அதுக்கு வேண்டிய பரிகாரம் வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக புத்திர பாக்கியம் வேணும்னா மகாலட்சுமியும் தட்சிணாமூர்த்தியும் முருகப்பெருமானையும் கும்பிடணும். அதான் கந்தசஷ்டி கவசம் பண்ண சொல்கிறாங்க. கந்தசஷ்டி கவசம் படித்தாலே புத்திர பாக்கியம் சீக்கிரமாக வந்துடும். அதான் கந்த சஷ்டி கவசம். சட்டியில் இருந்தால் தான் அப்பைக்கு வரும். சஷ்டி விரதம். சரியா? அதான் சஷ்டி விரதம் சொல்கிறாங்க. அதை பண்ணுங்க. ரைட்டு. இப்போ நம்ம இந்த அம்பானி யோகத்துக்கு வருவோம். எத்தனை யோகம் சொன்னாலுமே தனி மனிதனுக்கு சில காரியங்களை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா செல்வத்தில் செல்வம், புத்திர செல்வம் தான் முக்கியம். ஒரு மனிதனுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. அதை அவன் காலத்துக்கு பின்னாடி கொண்டு போகிறது யார்? அதை வச்சு காக்கிறது யார்? அவன் பிள்ளைங்க தான். சரியா? நான் சம்பாதிச்சேன் வச்சேன், என் காலத்துக்கு பின்னாடி எல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. உன் பிள்ளைகள் அதை எடுத்துகிட்டு போக வேண்டும். உன்னோட பேரை பிள்ளைகள் கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா புத்திர பாக்கியம் நல்லபடியாக இருக்க வேண்டும். ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற செவ்வாய் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட நாளன்னைக்கு உங்களுக்கு அந்த சுக்கிர ஜெயந்தி வருது. செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 16ஆம் தேதி சுக்கிர ஜெயந்தி வருது. சுக்கிரன் முக்கியமான கிரகம். சரியா? கன்னி ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வாரி வழங்குவார். சரியா நேர்களே? அதுபோக விருச்சிக லக்கணம், மேச லக்கணத்துக்குமே கலசர ஸ்தானாதிபதி வருவார், நல்ல பலன்களை கொடுப்பார். ஓகே, இந்த 8 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவங்க கண்டிப்பாக இந்த சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு பூஜை பண்ணணும். சுக்கிர ஜெயந்தி எப்போ சார் வரும் அப்படின்னா ஆவணி பௌர்ணமிக்கு பின்னாடி வருகிற தசமி தேதி, தேய்பிரை தசமி. எப்போ இருந்தாலும் சரி, ஒரு வருடத்தில் ஆவணி பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வருகின்ற தேய்பிரை தசமி தேதி தான் சுக்கிரனுடைய பிறந்தநாள். அவர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர், உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் தான். நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா 8 to 9 பூஜை பண்ணிடுங்க. சரியா நேர்களே? வீட்டில் ஒரு 3 படத்தை எடுத்துக்கோங்க. விநாயகர் படம், சரியா? விநாயகர் படம், மகாலட்சுமி, குபேரன் படம், இந்த படம் 3 நான் அனுப்புகிறேன். கன்னிராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறாரு, அந்த கணபதியை நீங்கள் கும்பிடணும். சரியா? கன்னிராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. சரியா? கன்னிராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு, அந்த விநாயகர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த படத்தையும் நான் அனுப்புகிறேன் நான். சரியா? விருப்பப்பட்டவங்க என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நான் அந்த விநாயகர் படத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த படத்தை உங்களுக்கு நான் நிச்சயம் அனுப்புவேன். சரியா? அந்த விநாயகர் பேர் டக்கு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது, அதை நான் சொல்கிறேன். ருணமோட்ச கணபதி. சரியா? அந்த விநாயகர் படத்தை அனுப்புகிறேன். அந்த விநாயகர் படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. விநாயகர் படம், அப்புறம் அந்த மந்திரம், லட்சுமி மந்திரம், அந்த லட்சுமி படம், குபேர படம் வேணுங்க, வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. சரியா? ருணமோட்ச கணபதி உங்களுக்கு அனுப்புகிறேன். 8807457629 இந்த நம்பர் இதில் இருக்கும். இந்த நம்பருக்கு என்கிட்ட கூப்பிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவேன். அந்த விநாயகர் படம், அந்த குபேர மகாலட்சுமி படம், அந்த 2 படத்தையும் எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணுங்கள், பன்னீரை வச்சு சுத்தம் பண்ணுங்கள், பூச்சி விடுங்க. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செந்தாமரை, வெண்தாமரை அல்லது செந்தாமரை பூ வச்சு வணங்கலாம். நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல், இல்லைனா பாலை சுட வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டுருங்க. வாழை இலை விரித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சுருங்க. அதுபோக ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அம்பானி யோகம் அப்படியே 6 மாதத்துக்கு உங்களுக்கு நிற்கும். சரியா? அடுத்து வருகின்ற 60 நாட்கள் இந்த யோகம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கங்கிட்ட 6 மாதத்துக்கும் இந்த யோகத்தை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும். சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு காலையில் கரெக்டாக 8 to 9 இதை ரெடி பண்ணிடுங்க. பெண்கள் காலையில் எந்திரிச்சிருங்க. வீட்டு வாசலில் நல்லா தூத்து பெருக்குங்க, சாணி போட்டு மெழுவுங்க, மாக்கோளம் போடுங்க, வீட்டில் மாந்தோரணம் கட்டுங்க, நிலவாசலில் மாந்தோரம் கட்டுங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஆண் பெண் அனைவருமே குளித்து சுத்தமாக கரெக்டாக அந்த பூஜை பண்ணிடுங்க. ரொம்ப செலவெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் சொன்ன 3 படத்தை சுத்தப்படுத்துங்க. ருணமோட்ச கணபதி படம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, கலர் ஜெராக்ஸோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு இதில் வச்சுருங்க நீங்கள். சரியா? நான் கூட அப்படி தான் வச்சுருக்கிறேன். என் வீட்டில் என்னோடய ராசிக்குள்ள ஃபோட்டோவை விநாயகர் படத்தை வச்சு கும்பிடுறேன். நல்லபடியாக இருக்குது. சரியா? கண்டிப்பாக விநாயகர் படத்தை கும்பிடுங்க. கன்னிமூல கணபதியோட அருள் கணபதி கன்னி ராசி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ருணமோட்ச கணபதி உங்கள் ருணத்தை தீர்ப்பார். ருணம்னா என்ன? கடன் தான். ருண ரோகஸ்தானம், கடன், நோய், எதிரி எல்லாத்தையும் தீர்ப்பார். ஒரு மனிதனுக்கு அதான் ரொம்ப முக்கியம். கடன் இல்லாமல் வாழணும், நோய் இல்லாமல் வாழணும், எதிரி இல்லாமல் வாழணும். ஸோ கடன், நோய், எதிரி, ருண ரோக இந்த 3ஐயும் தீர்க்கிறவர் அந்த ருண மோட்ச கணபதி. அந்த ருணமோட்ச கணபதியை வழிபாடு பண்ணுங்க அன்றைக்கி சுக்கிர ஜெயந்தி அன்றைக்கி. ஏன்னா மகாலட்சுமி வழிபாடும் போது விநாயகர் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணும்போது குபேரன்
குபேரன் வந்து செல்வற்றாத செல்வத்தை கொடுக்குறவர். அந்த அம்பானி யோகத்தை உங்களுக்கு அப்படியே வாரி வழங்குறவர். சரியா நேர்களே? நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் அப்படியே கொடுப்பாரு. நல்லாயிருக்கும். குபேரனுக்கு வேண்டிய கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குது. சுக்கிரன் வந்து இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அடுத்த ராசிக்கு வர போகிறாரு. 12ஆம் இடத்துல இருந்தாலும் மறைவு கிடையாது. அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் உங்கள் ராசிக்கு வர போகிறாரு. அதனால் சுக்கிரன் வந்து ஒரு வலுவாக தான் இருக்கிறாரு சிம்மத்தில். அதுபோல் குருவுக்கு வந்து 45 டிகிரிக்கு வராரு. ஸோ சுக்கிரன் வந்து குருவாலையும் சூரியனாலும் மறைமுகமாக ஒரு பலனை பெற்று நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஓகே, நெய்வேத்தியம் பண்ணுங்கள், சூடம் சாம்பிராணி காட்டுங்க, மகாலட்சுமியோட சோஸ்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி சோஸ்திரம் என்ன சார் அப்படின்னா, அந்த மகாலட்சுமி சுலோகத்தையும் நான் அனுப்புகிறேன். நமஸ்தே செல்வ ரூபணியே, நமஸ்தே கமலவாசினி, தேமே தனப்பிராதி நித்தியம், சிதிர் பௌதுமே சதா. இதை வந்து சொல்லணும், ஒரு 18 தடவை சொல்லணும். சார் எனக்கு இது சமஸ்கிருதமாக இருக்குது, வாயில் நுழைய மாட்டேக்கி அப்படின்னு சொல்கிறவங்க, மகாலட்சுமி தாயே போற்றி, அஷ்டலட்சுமியே போற்றி, நாராயண நாயையே போற்றி அப்படி சொல்லுங்கள். சரியா? மகாலட்சுமி தாயே போற்றி, அஷ்டலட்சுமியை போற்றி, நாராயண நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு 18 தடவை சொல்லி பூஜையை முடிங்க. இல்லைனா ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரைவலட்சுமியை போற்றி, சௌபாகியலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, மகாலட்சுமியை போற்றி, நாராயணனாகிய திருமகளை சீதேவியை போற்றின்னு பூஜை முடிங்க. இப்போ வந்து பரிகாரத்தை சொல்லுவான். ஒரு பரிகாரம் வைக்கணும். என்ன செய்யணும் சார்னா 3 பொருள். வெண்கடுகு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வெள்ளை நிற கடுகு. சரியா? உங்களுக்கு கடுகுனா நமக்கு கருப்பாக தான் தெரியும். ஆனால் வெள்ளை கடுகு இருக்குது. வெள்ளை கடுகுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பணத்தை வந்து வீட்டுக்கு கொண்டு வரும். கையில் பணத்தை தங்க வைக்கும். கோடிக்கணக்கில் பணத்தை பொருளை வைக்கும். அதுபோக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். வீட்டில் வந்து ஒரு நேர்மறை சக்தியை கொடுக்கும். தொட்டக்காரியத்தை தொடங்க வைக்கும். ஒரு மகாலட்சுமி கடாசியத்தை கொடுக்கும். அஷ்டலட்சுமி நவநீதம் வீட்டில் இருக்கிறதுக்கு வெண்கடுகு வந்து உதவி பண்ணும். ஸோ வெண்கடுகு ஒரு 100 கிராம். அடுத்து வந்து ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் வச்சுக்கோங்க. ஏலக்காய் விலை கூட, ஒரு 6 வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு 6ஆம் நம்பர் தான், 6 வச்சுக்கோங்க. இல்லைனா 27 வச்சுக்கோங்க. 27 நட்சத்திரத்துக்கும் 27 வாங்கி வச்சுக்கோங்க. 27னா கொஞ்சம் ஒரு 100 கிராம் கிட்ட வாங்குற மாதிரி இருக்கணும். சரியா? 100 கிராம் ஏலக்காய் இன்றைக்கி 60 ரூபா 70 ரூபா வந்துடும். அது உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னும் 6 போடுங்க, இல்லைனா 27 எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை கற்பூரம் 2 கட்டி எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க பச்சை கற்பூரம். ஸோ 3 பொருட்கள் தான், வெண்கடுகு, ஏலக்காய், பச்சை கற்பூரம். இது 3 என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பித்தளை கிண்ணம் இல்லைன்னா பித்தளை கிண்ணம் அல்லது செம்பு கிண்ணம் அல்லது வெங்கல கிண்ணம், இது 3லையும் போடணும். எவர் சில்வரை யூஸ் பண்ணக்கூடாது. சார் இது 3 இல்லைன்னா மண் கலத்தில் வைங்க. மண் சட்டி, சின்ன மண் சட்டி வாங்கி புதுசாக வாங்கி அதுக்குள்ளே போட்டுருங்க. மண்ணில் வைக்கலாம். ஏன்னா மண் வந்து செவ்வாயோட அணுக்கிறோம், பூமிக்காரரோட அணுக்கிறோம். பூமிக்காரகன அணுக்கிறத்தில் வந்து சுக்கிரன் வைக்கிறது சூப்பர். செவ்வாய் சுக்கிரன் இணைஞ்சு எங்கே வேணாலும் இருக்கலாம். பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிறாங்க. சரியா? செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது பிருகுமங்கல யோகம். இது ஒரு பயங்கரமான யோகம். சரியா? ஸோ அதனால் மண்கலத்தில் வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சின்ன மண் சட்டியில் கடுகு நிரப்பிடுங்க. அதுக்கு மேலே ஏலக்காயை போட்டுருங்க. நடுவில் வந்து பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க. அந்த இதில் வச்சுருங்க, பூஜை ரூமில் அந்த படையில் வச்சுருங்க. சாமியை கும்பிடுங்க. குடும்பத்தில் எல்லோரும் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும், ஆண்களாக மட்டும் கும்பிடக்கூடாது. ஏன்னா இது மகாலட்சுமிக்கு வேண்டிய பூஜை, சுக்கிரனுக்கு வேண்டிய பூஜை. அதனால் பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும். பெண்கள் வந்து கண்டிப்பாக பூஜையில் பங்கெடுத்துக்கணும். பூஜையை முடிங்க. அந்த பரிகாரத்தை என்ன பண்ணுங்கன்னா, சாயந்தரம் எடுங்க. அன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே விளக்கு பொருத்திட்டு பத்தி தீவாரம் காட்டிட்டு அந்த இதை எடுங்க, மண் சட்டி எடுங்க. அந்த பொருள் போட்டதை எடுங்க. எடுத்து எங்கே வைக்கணும் அப்படின்னா, வீட்டில் பீரோக்குள்ளே வைங்க. அதை ஒரு சிவப்பு துணி அல்லது மஞ்சள் துணி இதை வச்சு கட்டிடுங்க. சிவப்பு அல்லது மஞ்சளை வச்சு கட்டிடுங்க. மூடி வச்சுருங்க. ஏன்னா சிந்திரும் சில நேரங்களில், நம்ம மற்ற பொருளை எடுக்கும்போது சிந்திரும். ஸோ அதை அப்படியே வந்து ஒரு துணியால் மூடி ஒரு மஞ்சள் நூலை போட்டு கட்டிடுங்க. சரியாக கட்டிட்டிங்கன்னா அது வந்து சேஃபாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பணம் புழங்குற இடத்துலையோ இல்லைன்னா கேஷ் வைக்கிற இடத்துலையோ நகை வைக்கிற இடத்துலையோ எங்கேயோ உங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துல வச்சுருங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த வியாபாரம் பண்ணுற தொழில் பண்ணுற இடத்துல முக்கியமான இடத்துல உங்கள் பாதுகாப்பான இடத்துல வச்சுருங்க. பூஜை ரூமுக்கிட்ட வச்சுருங்க. பூஜை ரூம்னு சொல்ல முடியாது, ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும்ல, அங்கே ஒரு பீரோவில் வச்சுருங்க. எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். வீட்லேயும் வைக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம். இதை வந்து 6 மாதத்துக்கு எடுக்க வேண்டாம். ஆவணி 31ஆம் தேதி வைக்கிறீங்க. ஸோ புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் மொதல் வாரம் வெள்ளிக்கிழமை இதை எடுங்க. பூஜை பண்ணிவிட்டு எடுங்க. அதுக்கு பத்தி, சாம்பிராணி புகை, ஊதுபத்தி எல்லாம் காட்டி முறைப்படி எடுங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதை வந்து தண்ணியில் கரைச்சிருங்க. சரியா? அந்த சட்டியோடு கரைச்சாலும் சரி, இல்லை அந்த பொருளை கரைச்சாலும் சரி, அந்த சட்டியை வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பாத்திரம்னா அதை மறுபடியும் வச்சுக்க போகிறோம். அந்த மண்கலத்தை கூட மறுபடியும் வச்சுக்கலாம். அதை மறுபடியும் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு தடவை செய்யணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை இந்த வெண்கடுகு, ஏலம், பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களை வச்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து வீட்டில் வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 இந்த பூஜை பண்ணணும்.
இதை திருப்பி திருப்பி பண்ணிட்டீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அம்பானியாக அப்படியே இருப்பீங்க. சரி, அம்பானி யோகம் அப்படியே நிற்கும். அம்பானியே ஆக முடியாது, அவரவளுக்கு போக முடியாது, பட் உங்களுக்கு அனைத்து வசப்படும். சரியா, பிரச்சனை தீரும். மகாலட்சுமி அப்படி உங்கள் வீட்டில் குடியிருப்பா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, கண்டிப்பாக செய்யுங்க, ஒரு மனசாக செய்யுங்க, நல்ல விதமாக இருக்கும். ரைட்டு. இப்போ யாராக இருக்குது சார் பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் 5 கிரகம் சொன்னேன். சூரியன், குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை அடுத்தடுத்து கொடுக்குறது. இதில் வந்து செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிற வருமான ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதுபோக சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. சூரியன் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்து இப்போ நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சூரியன் பிதிர்காரகன், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கு தான் ஒத்து போகாது, ஆனால் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தந்தையின் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குலத்தொழில் பரம்பரை செய்கிற தொழில் செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, பெரிய ஹையர் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அதுபோக ப்ரைவேட்டில் மேனேஜர் வேலை, சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபோர்மேன் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். ஆபரண வியாபாரம், ஆபரணம், வெள்ளி, தங்கம், பாத்திரம், இது மாதிரி ஆபரண வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புன்முலாம் பூசுதல், நகை கடை வச்சுக்கிறவங்க, நகை வேலை பார்க்குறவங்க, நகை ஆசாரி, இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து வருமான வரித்துறையில் இருக்கிறவங்க, ஆர்டிஓ ஆஃபீஸு, டிஆர்ஓ ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, இப்படி சொல்கிறவங்க, முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வேலை பார்க்குறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட், மேஜிஸ்ட்ரேட், நீதிபதி, வக்கீல், அது சம்மந்தப்பட்ட நீதித்துறையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எம்எல்ஏ, எம்பி, இவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும். டாக்டர் தொழில் பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், மற்ற டாக்டர்ஸ், இன்னும் நிறைய சொல்லலாம். மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மின்சாரம், காற்றாலை, நீராலை, நீர் மின்சாரம், நில மின்சாரம், அணு மின்சாரம், இப்படி மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் ஐஏஎஸ் படித்தவங்க, ஐபிஎஸ் படித்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரியா, புன்சை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் ரசாயனம், கெமிக்கல், உர உற்பத்தியாளர்கள், உர தயாரிப்பாளர்கள், ஃபெர்டிலைசர் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சூரியன் வந்து நல்லா கொடுப்பாரு. சூரியன் அடுத்த ராசிக்கு வராரு, அடுத்த 2ஆம் இடத்துக்கு வரதுனால ஆத்ம வழிபாடு நல்லாயிருக்கும். சரியா, லிங்க வழிபாடு, சிவ வழிபாடு பண்ணுங்க. அதான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் நான். சிவ வழிபாடு பண்ண அனைத்தும் சிறக்கும். அம்பானி யோகம் அருகில் வந்துருச்சு. சரியா, அம்பானி யோகம்னு ஒரு வேத ஜோடத்தில் யோகம் கிடையாது. நான் அம்பானி யோகம்னு ஏன் சொல்கிறேன்னா, அது பெரிய கோடீஸ்வர யோகம், ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறவருடைய யோகம். ஸோ அந்த யோகம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுபோக சூரியன் வந்து உங்களுக்கு சில நல்ல பலங்கள்லாம் கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சில கம்ப்ளைண்ட் இருக்குது சார் அப்படின்னா, தலைச்சுத்தல், பித்த மயக்கம், வாந்தி எடுக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். இறுதிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போயிடும். பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, ஸ்டாண்டு வச்சுக்கிறவங்க, ஆஞ்சியோ பண்ணவங்களுக்குலாம் ரெக்கவரி ஆகும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரெக்கவரி ஆகும். அதுபோக தண்டுவடம், முதுகு வலியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கால் வலி இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ சூரியன் நல்ல பலங்களை கொடுக்குறாரு. அடுத்தடுத்து சிவராஜ் யோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. கண்ணின் கிட்ட பார்வை, தூர பார்வை இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கவரி ஆகும். சித்தப்பரமை பிடித்தவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா மனம் ஒரு நிலையில் இருக்கும், சித்தப்பரமை சீராகும். ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க, எலும்பு சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு நாக்கு மரத்து போயிடும், ருசியே தெரியாது. அவங்களுக்குலாம் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா, இந்த சுக்கிர பூஜை பண்ணிவிட்டு சிவன் கோயிலுக்கெல்லாம் நான் சொல்கிற நாளன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா, இருதயம் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட், ரத்த அழுத்தம், ரத்த ப்ரெஷர், ஆஸ்துமா, அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், விட்டமின் டி குறைபாடு, இவங்களாம் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் ரத்தத்துக்குள்ளவன். சரியா, சுக்கிரன் வந்து ரத்தத்தை காப்பார். செவ்வாயும் வந்து ரத்தத்துக்குள்ள கிரகம் தான். ஸோ 2 ஒருத்தர் நீர் கிரகம், ஒரு நெருப்பு கிரகம். சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகம், உடல் உஷ்ணமட்ட சம்மந்தப்பட்டெல்லாம் குறைச்சிருவாங்க. யார் சுக்கிரன் வந்து நீர் கிரகம், ரத்த சம்மந்தப்பட்ட உள்ள கம்ப்ளைண்ட்லாம் அதுக்கு சரி பண்ணுவார். ஸோ நல்லா இருக்குங்க. இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களாம் அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற தல்வம். சரியா, என்ன தான் அம்பானியாக இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருந்தால் தான் எதனாச்சும் வாய்க்கு ருசியாக 2 சாப்பிட முடியும். சார் என்கிட்ட பணம் இருக்குது சார், ஆயிரக்கணக்கில் இருக்குது, ஆனால் ஒரு லட்டை எடுத்து சாப்பிட முடியல, சுகர் இருக்குது, கழுத்து வரைக்கும் சுகர் இருக்குது, செக் பண்ணி பார்த்தோம்னா 300 தாண்டுது. சரியா, குறையவே மாட்டேக்கு, அப்போனா சுகர் அதிகமாக இருக்குது, அப்போ இனிப்பு சாப்பிட முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, பொருள் இருக்கிறது முக்கியம் இல்லை, பணம் இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து உடல் இருக்கணும். சரியா, உடல் நல்ல உடலாக இருக்கணும். உடல் வளர்ப்பான், உயிர் வளர்ப்பான். அதனால் இந்த நான் சொல்கிற கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களாம் அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வெளியே வந்துடுவீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா சூரியன் ராசிக்கு வரப்போகிறாரு. சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா குரு அருளும் கிடைக்கும், சிவனுடைய அருளும் கிடைக்கும், அந்த திருவருள் அப்படியே கிடைக்கும். அதுபோக வந்து ஹிந்தி மொழி பேசுகிறவங்க, சமஸ்கிருதம் படிக்கிறவங்க,
தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த தாய்மொழியாக இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, இவங்களுக்கெல்லாம் அடுத்த வரை நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ தமிழ் படித்தவங்களுக்கு நல்லா இருக்காதா சார் அப்படின்னா நல்லாயிருக்கும். புதன் வந்து தமிழுக்குள்ள கடவுள், புதன் தான் தமிழ். ஸோ புதன் உங்கள் ராசிக்கு வரதுனால தமிழ் படித்தவர்களுக்கும் தமிழ் மொழி பேசுகிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் வீட்டிலே பண்ணலாம், நம்ம வீட்டிலையே பண்ணலாம். சரியா, காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜை ரூமுக்குள்ளே போகணும். ஏன்னா சூரியனுடைய ஒளிப்பட்டு தான் நம்ம பூஜைக்கே போகணும். ஏன்னா கோயிலில் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. கொடிமரமும் கோபுர கலசமும் எதுக்கு இருக்குன்னா, அந்த சூரிய கதிர்களை வாங்கி கருவறையில் உள்ள தெய்வத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த கொடிமரமும் கோபுர கலசமும் இருக்குது. அதனால் நீங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜை ரூமுக்குள்ளே போகணும். சூரியனை கும்பிடணும். ஓம் அர்க்கனை போற்றி, இரவையை போற்றி, ஆதித்தனை போற்றி, கார்த்திகை நட்சத்திரக்குரியவனை போற்றி, உத்திர நட்சத்திரக்குரியவனை போற்றி, உத்திராட நட்சத்திரக்குரியவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தண்டனை போற்றி, நவக்கிர தலைவனை போற்றி, வெற்றி குருவனை போற்றி, பிதிர்காரகனை போற்றி, தாப்பனை போற்றி, மூதியர்களை போற்றி, சிம்மராசியில் ஆசிரியவனை போற்றி, மேசராசியில் உச்சமடைவனை போற்றி, கதிரவனை போற்றி, உதயவனை போற்றி, சான்றவனை போற்றி, சித்திரப்பானை போற்றி, செங்கதிரவனை போற்றி, ஞாயிறை போற்றி, தனவானை போற்றி, தினகரனை போற்றி, பகலவனை போற்றி, வெய்யவனை போற்றி, விருச்சிகனை போற்றி, ஜோதியை போற்றி, வெண்சூடரை போற்றி, பருதியை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, விண்மணியை போற்றி, இப்படி நிறைய சொல்லணும். சூரிய நாமத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகப்படுவீர்கள். சூரியன் வந்து ஆத்ம பலத்தை கொடுக்குறவன். சரியா, புதனுடைய நண்பன். உங்கள் ராசிநாதன் புதனுக்கு வந்து உயிர் நண்பன் வந்து சூரியன் தான். புதன் வந்து சூரியனை அந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டவர். அதனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதயாத்தி யோகத்தை கொடுக்குறாங்க, அறிவு சார்ந்த யோகம். அந்த புதயாத்தி யோகம் இப்போ ராசிக்கு வரப்போகுது புரட்டாசி மாதம். ஸோ நிறைய அமைப்பு இருக்குங்க, நான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன் நசனசன்னு. சுருக்கமாக சொல்கிறேன், அம்பானி யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், குரு இந்த 4 பேர் நல்லா இருக்கணும். இவங்க 4 பேரும் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா கன்னி ராசி. ராசியில் சந்திரன் இருப்பார். சூரியன் எங்கே இருக்கணும்னா தனுசில் இருக்கணும், அல்லது மீனத்தில் இருக்கணும், அல்லது மிதுனத்தில் இருந்தால் நல்ல பலன்கள். அப்போனா நீங்கள் மார்கழி மாதம், பங்குனி மாதம், ஆனி மாதம் பிறந்திருப்பீங்க. இந்த அமைப்பை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை சூரியன் கொடுப்பார். அதுபோக வந்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் செவ்வாய் மறையாமல் இருக்கணும், சுக்கிரனும் மறையாமல் இருக்கணும். தங்களுக்குள்ள மறையாமல் கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. 2, 5, 7, 9, 11 இருந்தாலும் பரவாயில்ல. கேந்திர கோணம் 2, 5, 7, 9, 11 இந்த அமைப்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 கிரகங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ உச்ச பலன் தொடும். சரியா, பீக்காக போகும். சரி நேயர்களே, இந்த வழிபாடு பண்ணுங்க. எது இருந்தாலும் சரி 2 வழிபாடு சொல்லியிருக்கிறேன். திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிருங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிருங்க. அங்கே சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வந்துடுங்க. முருகப்பெருமானை கும்பிடும்போது ஒன்று செய்யுங்க, துவரம் பருப்பை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. துவரம் பருப்பை கீழே விரித்து அதுக்கு மேலே விளக்கு போடுங்க. சரியா, அதை வந்து கோயிலில் போடணும். முருகன் சன்னதியில் துவரம் பருப்பை கொஞ்சம் போல் விரித்து ஒரு ஸ்பூன் கொண்டு போங்க. 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் துவரம் பருப்பை கொண்டு போயிட்டு ஒரு சிவப்பு கலர் துணியில் கட்டிட்டு போயிட்டு அதை வந்து எடுத்து அந்த கோயிலில் விளக்கு போடுறதுக்கு முன்னாடி, அகல் விளக்கு போடுறதுக்கு முன்னாடி அதை அப்படியே கொஞ்சம் பரத்திடுங்க. பரத்திட்டு 2 நெய் விளக்கு போட்டிங்கன்னா முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். துவரை முருகனுக்கு வேண்டியது. சரியா, இதுதான் இப்படி தான் செய்யணும். சரியா, சூரியன்னா கோதுமைப்படணும். இப்படி நீங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஸ்மார்ட்டாக செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 லட்சமாகும், லட்சம் கோடியாகும், கோடி வந்து கோடிகள் ஆகும். சரியா, இனிமேல் உங்களுக்கு வேறு மாதிரி மைண்டு வந்துடும். லட்சங்கள் ஒன்றே உங்கள் லட்சியமாக மாறும். கோடிகளை குவிக்கணுங்கிறதே உங்கள் கொள்கையாக மாறும். ஸோ இந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சரியா நேரில் மிகச்சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து இந்த வழிபாடு பரிகாரங்கள் பண்ணுங்கள். சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு நான் சொன்ன பரிகாரத்தையும் பண்ணி வீட்டில் வைங்க. 6 மாதத்துக்கு ஒரு அதை மாற்றுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படியே பார்த்தோம்னா பலன்கள் எவ்வளோ சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா இப்போயே 33 நிமிஷம் பேசிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது சொல்லலாம். சரியா, அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். மற்ற எந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்னா அதையும் சொல்கிறேன் நான். சரியா நேரில் பொறுமையாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். அதுபோக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். செவ்வாய் சுபத்தும் வராரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியராக இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, மர்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் ஜிம் ஒர்க்கில் இருக்கிறவங்க, உடற்பயிற்சி கூடத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். தற்காப்பு கலைகள் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். சினிமா சண்டு மாஸ்டர் வேலையில் இருக்கிற நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். வீடு மனை விற்பனை செய்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோக வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அலுமினியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, உலகம் மெட்டல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மெட்டல் ஒர்க்ஸ், சரியா, ஸ்டீல் ஒர்க்ஸ் இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருந்து அதன் மூலிமா வருமானத்தை கொடுப்பாரு. அடுத்து வந்து சூரியனை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா, ஸோ இந்த செவ்வாயும் சூரியனும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. புதனை பற்றியும் சுக்கிரனை பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, நான் சொல்கிறேன் நான். சரியா நேரில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேசினாலும் நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. 40 நிமிஷம் பேசிட்டோம்னா வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இருந்தாலும் பொது நலன் கருதி
இந்த 33 34 நிமிஷத்தோடு நிப்பாட்டுறேன். நல்லாயிருக்கும். அம்பானி யோகம் வந்து 60 நாளைக்கு அடுத்த வரைக்கும் 60 நாளுக்கு நல்லாயிருக்கும். சரியா? தீபாவளி ஒட்டி சிறப்பான யோகங்கள் நிறைய வருது. கன்னிராசிக்கு வழிபாடு பண்ணுங்கள். சரி சார், எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொன்ன வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். பிரச்சனை இருக்க தான் செய்யும். சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் ராகு கெட்டு போனவங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா சனி ராகும் வந்து இப்போ ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதனால் சனியும் ராகு கெட்டு போனவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். சுக்கிர வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா சனிபானுடைய தாக்கம் குறைஞ்சிரும். ஏன்னா சுக்கிரன் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தார், சனிபானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தார். அதனால் சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு சுக்கிர வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சனிபானால் வர பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். சனிபான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக இருக்கிறாரு. கடன் மணி பிரச்சனை, கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், அக்கம் பக்கத்து பிரச்சனைலாம் சரியாக போயிடும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ சனிபகவான் பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அப்பா விஷயத்திலும் சரி, அப்பாவில் உறமுறையிலும் பிரச்சனை இருக்குது. ராசியிலும் இருக்குது, மந்தம் இருக்குது, ராசிக்கு ஒரு சோர்வு இருக்குது. ராசியில் வேறு செவ்வாய் இருக்கிறாரு. நிற்கவா ஓடவா உட்காரவான்னு இருக்கிறீங்க. 15ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். செவ்வாயும் சனியும் பார்க்குறது நல்லது தான். சமசப்த யோகம் இருக்குது. இருந்தாலும் செவ்வாய்க்கு சுப தொடர்பு இல்லை. சரியா? அடுத்த சுப தொடர்பு பட்டுட்டாரா இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். ஸோ ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் பிரச்சனை இருக்குது. தாய்வெளியிலும் பிரச்சனை இருக்குது. வண்டி வாகனத்திலும் பிரச்சனை இருக்குது. இன்ஜினியரிங் இருக்கும், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா சுக்கிர வழிபாடு பண்ணணும். ஏன்னா சுக்கிரன் வந்து வாகனத்துக்கு உரியவன். வாகனம், வண்டி வாகனம், வீடு மனை எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான். ஸோ சுக்கிர ஜெயந்தி அன்றைக்கி அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, நல்லா இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக நல்லாயிருக்கும். சரியில்லாதவர்களுக்கு இந்த பூஜை புனஸ்காரத்தை பண்ணிட்டீங்கன்னா நிலைமை சரியாகும், பிரச்சனை தீரும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுத்தி நடக்கும். ராகு திசை, குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை சுக்கிர புத்தி, செவ்வாய் திசை புதன் புத்தி, செவ்வாய் திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ராகு திசை சுக்கிர புத்தி, ராகு திசை குரு புத்தி, ராகு திசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு திசை சுக்கிர புத்தியில் கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனை வரும், இருந்தாலும் கவனமாக இருக்கணும். குரு திசை செவ்வாய் புத்தி, குரு திசை புதன் புத்தி, குரு திசை ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சனிமகா திசை வயசானவங்களுக்கு நடக்கும். சனி திசையில் வந்து சுக்கிர புத்தி, சனி திசையில் வந்து புதன் புத்தி, சனி திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்ற புத்தியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. அவங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணி தான் ஆகணும். அது என்ன வழிபாடுங்கிறது உங்கள் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். நான் அடுத்த வரையும் வீடியோவில் போடுறேன். ஏன்னா தசா புத்திக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே தசா ரீதியாக ஒரு புத்தி நடக்கும். குரு திசை, ராகு திசை, சனி திசை, செவ்வாய் திசையில் அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு கொஞ்சம் மாறும். அந்த வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா கஷ்டம் சீக்கிரமாக தீரும். அதெல்லாம் என்ன சூட்சும வழிபாடு, இடம் பார்த்து அடிக்கிறது. சரியா? அதையும் நான் சொல்கிறேன், தனியாக வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். ஒரு வீடியோவில் வந்து நிறைய தகவல் சொல்லுவேன். சரியா? எல்லா வீடியும் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று சேரும். கண்டதே படித்தால் தான் பண்ணிதான் ஆகலாம். அதனால் கேளுங்க, பலதரப்பட்ட வீடியோவை கேளுங்க, நம்ம வீடியோவும் கேளுங்க. எது உங்களுக்கு வந்து வசதி போடுறோ அது கூடுதலாக கேளுங்க, நல்லதை எடுத்துக்கோங்க. எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ஃபோட்டோ வேண்டுறவங்க, இந்த ருணமோச்ச கணபதி, குபேரலட்சுமி படம், அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். அதை வச்சு நீங்கள் கும்பிடலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரீயாக தான் அனுப்புவேன். காசு பணம்லாம் எதுவும் கிடையாது. சரியா? என் கடன் பணி செய்து கிடப்பது, என் கடன் கன்னிராசிக்கு பலன் சொல்லுவது. கன்னிராசி நேரில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதா என்னுடைய நோக்கமே. வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.